இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட நம்ம அதே சங்கீதம் 119 தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாங்க, இன்றைக்கு தேவை நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்னன்றது தெரிந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஜீவனை தருகிறதா இருக்கு கர்த்தாவே. சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே ராஜா ஆறுதல் தருகிறதா இருக்கு ராஜா. அது மட்டும் இல்லை, நாங்கள் தவறு செய்யும் போது எங்களை கண்டித்து உணர்த்தி நாங்கள் திரும்ப சரியான வழிக்கு வர ஒரு கைடா இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. இப்பொழுது கூட ராஜா, நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறது மாத்திரமில்ல, அது எங்களோட வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே ராஜா அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இன்றைக்கு கூட தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 119:29 தான் நம்ம தியானிக்க போறோம். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். ஓகேவா? இப்பொழுது நம்ம இங்கிலீஷ்ல வாசிப்போம். ரிமூவ் ஃப்ரம் மீ த way of lying and grant me your law graciously. ஸோ ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு என்ன சொல்ல ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஜெபம் இதுங்க. அதாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான ஒரு வேண்டுதலாக இது இருக்குது. என்ன அப்படின்னா, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட பொய்கள் நிறையவே இருக்கும். நம்ம பேசுறது பொய்களாக இருக்கலாம், நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செய்கிற சில காரியங்கள் பொய் நிறைந்ததாக இருக்கலாம். பொய் நம்மளுக்கு ஒரு மாதிரி பழகி போய் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இல்லை நம்மளோட அது கேரக்டராகவே நமக்குள்ளே அப்படியே ஒட்டி போயிருக்கலாம். ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையாக இருக்குது. ஏசு சொல்கிறால, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன்னு. நானே வழி. அந்த வழி எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏசு வழியாக இருக்கிறாரு, அதே இயேசு சத்தியமா இருக்கிறாரு. அந்த வழி சத்தியம் உடையதா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஜீவனுடையதா இருக்கு. இதே நம்ம பொய் வழியை நாடணும்னா வசனம் சொல்லுது, பிசாசானவன் சாத்தானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவா இருக்கிறானா. அப்போ நம்ம இந்த பொய் வழியிலேயே நம்ம நடந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம யாரோட பிள்ளைகளா இருக்கோம்? பிசாசின் பிள்ளைகளா இருக்கோம். ஆனா தேவன் சொல்றாருல, இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறாரு என்று. ஸோ நம்ம இயேசுவை பின்பற்றும் போது, அவரோட வழியை பின்பற்றும் போது, நம்ம அவருடைய சத்தியத்தை பின்பற்றி அவருடைய அந்த நித்திய ஜீவனை அடையக்கூடியவர்களா இருக்கும். இதே இந்த பொய் வழியை நாடும் போது சாத்தானின் பிள்ளைகளா மாறுறது மாத்திரம் இல்லாம நம்ம நித்திய ஆக்கினைக்கு, நம்ம நரகத்துக்கு போய் சேரக்கூடியவர்களா இருக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம கேட்போம், ஏசப்பா, இந்த பொய் வழியை என்னை விட்டு விலக்குங்க ஏசப்பா. இந்த வழியில நான் நடக்கக்கூடாது. அந்த வழி எனக்கு நேராக வந்தாலும் நான் உடனே என்னோட டைரக்ஷனை மாற்றணும் ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கேட்போம், உம்முடைய வேதத்தை எனக்கு அருளை செய்யுங்க. என்னை நீங்கள் உம்முடைய வேதத்தினால என்னை நடப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். இங்கிலீஷில் அது எப்படி இருக்குது? அண்ட் கிராண்ட் மீ யோர் லா கிரேஷியஸ்லி. உங்களோட வேதத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. ஏன்னா பொய் வழியில் நம்ம நடக்கும்போது வேதத்தை நம்மளால் தியானிக்கிறதுல, வேதத்தில் நம்மளால் நிலை நிற்கவே முடியாது. ஆனால் இதே நம்ம ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் வழியை நம்ம பின்பற்றும் போது அந்த வேதம் நம்மளுக்கு அருளப்படும். அது மட்டும் இல்லை, அந்த வேதத்தில் இருக்கிற அந்த ஜீவ வார்த்தைகள் ஒன்றொன்றும் நமக்குள்ள கிரியேட் செய்யும். நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆமே. ஓகே, வசனம் சொல்லுதுல, சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு. அப்போ இந்த வசனத்தில் சொல்றது போல அந்த வேதம், அந்த தேவ வசனம் நம்மளுக்கு அருளப்பட்டுச்சுன்னா, அந்த God grants his word to us, நம்ம பாக்கியவான்களா இருப்போம். வெறும் பைபிளை நம்ம கையில வச்சுக்கிறது இல்லைங்க, அதை தியானிக்கணும். இரவும் பகலும் அதை தியானித்து அதன்படி நம்ம வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம பாக்கியவான்களா இருப்போம். பொய் வழியில நம்ம நடந்தோம்னா நம்ம பாக்கியவான்களா இருக்க மாட்டோம். நம்மளோட லைஃப் ட்ராஜடியில போய் முடியும். ஆனா இதே நம்ம சத்தியத்துல நடந்தோம்னா தேவனோட வழியில நம்ம இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அந்த வேத வசனம் நம்ம கையில இருக்கும்போது நம்ம பாக்கியவான்களா இருப்போம். இன்றைக்கு கூட நம்ம தேவனத்துல மன்றாடி கேட்போம், ஏசப்பா, எனக்குள்ள இருக்கிற பொய்கள் எல்லாத்தையும் நீக்குங்க கர்த்தாவே. உமக்கு பிரியமுள்ளவளா நான் இருக்கணும் ராஜா. ஒரு சொட்டு பொய் கூட எனக்குள்ள இருக்கக்கூடாது கர்த்தாவே. என்னோட பேச்சுல, என்னோட நடக்கையில, என்னோட மூச்சுல, நான் சிந்திக்கிறதுல, நான் பார்க்கறதுல எதுலையும் நான் பொய் வழியை நாடவே கூடாதுன்றதை நம்ம ஜெபிப்போமாங்க. ஏசப்பா, நீரே வழி சத்தியம் ஜீவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு விரோதமான வழியில நாங்கள் எக்காரணத்து கொண்டும் நடக்கக்கூடாது. இப்பொழுது கூட எங்களுக்குள்ள எங்கெல்லாம் பொய் இருக்கோ அதை எங்களுக்கு சுட்டி காட்டி அதை நீர் சுட்டெடுத்து போடுங்க கர்த்தாவே. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஏசப்பா, எங்கள் வாயிலிருந்து போய் புறப்படாதபடிக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரை. பார்க்குற ஒரு பிள்ளைகளும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உமக்கு விரோதமாக எந்த காரியங்களும் செய்யாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாகவே கடைசி வரைக்கும் இருந்து நித்திய ஜீவனை சேர்ந்து அடைய எங்களுக்கு இருப்பித்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென். காட் bless you. Have a great day.